குரு எந்த கட்டத்துக்கு அதிபதியாக இருந்தால் தொழில் மற்றும் கல்வி வளர்ச்சி ஏற்படும்? இப்போ குரு பகவான் எந்த கட்டத்தில் இருந்தாலாம் இல்லை, குரு பகவானுடைய பார்வைக்குத்தான் பலம் ஜாஸ்தி. அப்போ முதல்ல கேட்டது பார்த்திங்கன்னா தொழில் வளர்ச்சி அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்கன்னா, தொழில் அப்படின்னு சொல்லும் பொழுது 10ஆம் இடம். இந்த தொழில் மூலமாக, அதாவது தொழில் நாம் செய்கிறோம், அப்போ அடுத்தவங்ககிட்டேருந்து நம்மளுக்கு பணம் வரணும், அது 6ஆம் இடம். அப்போ 2ஆம் இடம்னு ஒன்று இருக்குது, அதுதான் பணம், தனஸ்தானம். அந்த 2ஆம் இடத்தை அவர் எப்படி பார்க்கிறார்? இதெல்லாம் முதல்ல இருந்தாலும் அந்த தொழில் ஸ்தானம் 10ஆம் இடமாக இருந்தாலும் 11ஆம் இடம்ங்கிறது அவனுடைய இஷ்டங்களை பூர்த்தி செய்யக்கூடிய இடம். அந்த 11ஆம் இடத்தை எப்படி இருக்கிறதுன்னு பார்க்கணும். அப்போது இந்த இடத்துல முக்கியமாக 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம். அப்போது குரு பகவானுடைய பார்வை அந்த 10ஆம் இடத்தில் பட வேண்டும். குரு பகவானுடைய பார்வை அப்படின்னு சொன்னால் அவருடைய பார்வை 5, 7, 9 பார்வைகள். அவர் எந்த இடத்தில் இருந்தாலும் 5ஆம் இடத்தையோ 7ஆம் இடத்தையோ 9ஆம் இடமோ, அது கர்மஸ்தானமாகிய 10ஆம் இடமாக இருந்தால் தொழில் வளர்ச்சி ஏற்படும். அதுக்கு அடுத்தது நீங்கள் கேட்டது படிப்பு விஷயமாக கேட்டிருக்கீங்க. இந்த படிப்புங்கிறது என்ன விதமான படிப்புங்கிறத நம்ம முதல்ல எடுத்துக்கணும். ஒன்று உயர்கல்வியா, அதாவது கல்வியில் ஆரம்ப கல்வின்னு ஒன்று இருக்குது, உயர்கல்வின்னு இருக்குது, அதுக்கு அடுத்தது பிஹெச்டி பண்ணுறது அதெல்லாம் இருக்குது. இப்போ இதில் ஆரம்ப கல்வின்னு எடுத்துகிட்டு இருக்கும் பொழுது 2ஆம் இடம் அல்லது 4ஆம் இடம், இந்த இடத்துல குரு பகவானுடைய பார்வை விழ வேண்டும். அப்படி இல்லைன்னா அதுக்கு அடுத்தது உயர்கல்வின்னு நம்ம போகும்போது 5ஆம் இடத்துல அவருடைய பார்வை விழ வேண்டும். இதெல்லாம் இருக்கும் பொழுது அதே நேரத்தில் அந்த ஜாதகமும் வலுவாக இருக்கிறதா, அந்த படிப்புங்க சொல்லும் பொழுது குரு பகவானுடைய பார்வை மாத்திரமல்ல, அந்த இடம், அந்த 2ஆம் இடமோ 4ஆம் இடமோ அல்லது நீங்கள் முதலில் கேட்ட தொழில் ஸ்தானமாகிய 10ஆம் இடமாக இருந்தாலும் அந்த இடம் இருக்கிறது இல்லையா, அதனுடைய அதிபதி இருக்கிறாங்க இல்லையா, அது ஸ்ட்ராங்காக இருக்கணும். இதெல்லாம் பார்த்து தான் குருவினுடைய பார்வைக்கும் நாம் பலம் எடுக்க வேண்டும்.